Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ நம்ம Anatomy of Flowering Plants சாப்டர் பார்த்துடலாம். ஓகேங்களா? குட்டி சாப்டர் தான் Anatomy of Flowering Plants. Welcome all. செகண்டரி growth ரிமூவ் பண்ணிட்டாங்க சிலபஸ்ல இருந்து. சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் நம்ம படிச்சா போதும். வெல்கம் ஆல். ஸோ இப்போ நம்ம அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் ஆல், குட் மார்னிங் ஆல். ஸோ அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் நம்ம இன்ட்ரடக்ஷன் முதல்ல பார்த்துருவோம். ஸோ த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். ஹையர் பிளான்ட்ஸ்னால என்ன அர்த்தம்? ஏஞ்சியோஸ்போம்ஸ், ஜிம்னோஸ்போம் அண்ட் ஏஞ்சியோஸ்போம்ஸ் வரும். இங்கே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸான ஏஞ்சியோஸ்போம்ஸை தான் நம்ம ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், லீஃபு, ரூட்டு, ஸ்டெம், அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல அதை மட்டும் படிக்காம ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் என்ன? பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஷ்யூஸ்லாம் குரூப்பா சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணும். சைலம் வாட்டர் அண்ட் மினரல்ஸை கண்டக்ட் பண்ணும், ஃப்ளோயம் ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும், எபிடெர்மிஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனலா எப்படி ஆர்கனைஸ் ஆகி இருக்கு அப்படிங்கிறத படிக்கிறது தான் அனாட்டமி, பிளான்ட் அனாட்டமி. ஓகே, செல்ஸ் ஃபார்ம் டிஷ்யூ. குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுங்க? டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணும். குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணும். குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும். பட் நமக்கு பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஷ்யூ சிஸ்டம் வரைக்கும் தான் இருக்கும். சரி, மோனோகாட்ஸ் அண்ட் டைகாட் ஷோ கிளியர் அனாட்டமிக்கல் டிஃபரன்சஸ். மோனோகாட் பிளான்ட், அதாவது நமக்கு சீட்ல சிங்கிள் காட்டிலிடன், சிங்கிள் சீட் லீஃபோட இருந்தா அது மோனோகாட் பிளான்ட் அப்படிம்போம். டைகாட் டூ காட்டிலிடன்ஸோட இருக்குது. இந்த ரெண்டுக்குமே அனாட்டமிக்கல் டிஃபரன்ஸ் வந்து லீஃப், ரூட், ஸ்டெம் இதுல எல்லாம் இருக்கும். அதையும் நம்ம பார்ப்போம். சரிங்க. ஸோ 3 டிஷ்யூ சிஸ்டம்ஸ் நம்ம படிக்க போறோம் டீடைலா. பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டிஷ்யூ சிஸ்டம் தான் இருக்கு. ஒன்னு எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், ரெண்டாவது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், மூணாவது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இந்த மூணையுமே இப்ப கிளியரா படிக்க போறோம். இப்போ எபிடெர்மிஸ் டிஷ்யூ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எபிடெர்மிஸ் இருக்கு, ஸ்டொமேட்டா இருக்கு, அண்ட் அப்பண்டேஜஸ் அப்படிங்கிறது அவுட் க்ரோத், வெளிநோக்கி வளர்றது அப்படின்னு அர்த்தம். அப்பண்டேஜஸ் இருக்கு. அப்பண்டேஜஸ்க்கு நம்ம ட்ரைகோம்ஸ், ரூட் ஹேர் இதெல்லாம் அப்பண்டேஜஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் அவுட் க்ரோத், வெளிநோக்கி வளர்றது தான் அப்பண்டேஜஸ். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது, ஸோ பிளான்ட் பாடியில மெயினா அதிகபட்சம் கிரவுண்ட் டிஷ்யூ தான் இருக்கும். இதுல பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளிரன் கைமாலாம் இருக்கும். எந்த லேயர்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு படிப்போம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், இதுல காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ வந்துருது. ஒன்னு xylem, இன்னொன்னு phloem. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன அர்த்தம்? The tissue which is made up of more than one type of cells. ஒரு டிஷ்யூ பேரன் கைமா, கோலன் கைமா அப்படின்னு மிக்ஸ்டா சேர்ந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. அப்ப சிம்பிள் டிஷ்யூன்னு ஒன்று இருக்கா சார்? இருக்கு. அந்த டிஷ்யூல ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் டிஷ்யூ. பேரன் கைமா டிஷ்யூனா பேரன் கைமா செல்ஸ் மட்டும் இருக்கும், சிம்பிள் டிஷ்யூ. கோலன் கைமா டிஷ்யூனா கோலன் கைமா செல்ஸ் மட்டும் இருக்கும், சிம்பிள் டிஷ்யூ. அதே போலதான் ஸ்க்ளிரன் கைமா செல்ஸ் மட்டும் சேர்ந்து ஸ்க்ளிரன் கைமா டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுவும் சிம்பிள் டிஷ்யூ. பட் xylem and phloem காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்றோம். காரணம் xylem is made up of xylem, parenchyma, xylem fiber, tracheids, vessels, 4 types of cells இருக்கு. Phloem is made up of sieve tubes, companion cells, phloem fiber, phloem, parenchyma, 4 types of cells இருக்கு. அதனால அது ரெண்டும் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஓகேங்க. ஸோ எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த பிளான்ட் பாடி. பிளான்ட்டோட அவுட்டர் மோஸ்ட் இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இருக்க ஏரியா, அவுட்டர் மோஸ்ட் கவரிங். இதுல எபிடெர்மல் செல்ஸ் இருக்கு, ஸ்டொமேட்டா இருக்கு. ஸ்டொமேட்டானா போர், ஓகேங்களா? ஒரு ஓட்டை, அது வழியா என்ன நடக்க போகுதுங்க? டிரான்ஸ்பிரேஷன், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. எபிடெர்மல் அப்பண்டேஜஸ்ல ட்ரைகோம்ஸ் வரும், அதுக்கப்புறம் ரூட் ஹேர்ஸ் வரும். ரூட்டா இருந்தா ரூட் ஹேர், ஸ்டெம் லீஃபா இருந்தா ட்ரைகோம்ஸ்.
ட்ரைகோம்னாலே ஹேர்னு தான் அர்த்தம். ஸோ இதுல இம்பார்ட்டண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எபிடெர்மிஸை பொறுத்த வரைக்கும், எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது சிங்கிள் லேயரா இருக்கும். சிங்கிள் லேயர் தான் எபிடெர்மிஸ். இது செல்ஸ் ஆர் காம்பாக்ட்லி அரேஞ்ச்ட், க்ளோஸ்லி அரேஞ்ச்டு. ஏன்னா கேப் இல்லாம அரேஞ்ச் ஆகி இருந்தால் தான் பாக்டீரியா, அதுக்கப்புறம் ஃபங்கை, அப்புறம் பெஸ்ட் பூச்சிகள்லாம் பிளான்ட்டுக்குள்ள நுழைஞ்சி அதை அட்டாக் பண்ணாம இருக்கும். அதனால காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு, ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி காம்பாக்ட்லினா வித்தவுட் எனி கேப் இல்லாம அரேஞ்ச் ஆயிருக்கு. அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃபன் ஹேஸ் கியூட்டிகல். கியூட்டிகல்ங்கிறது எப்படி, என்ன, இந்த நம்ம எல்லாம் சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறோம், கிரீம் போட்டுக்கிறோம், அது போல நேச்சுரலாவே பிளான்ட்ஸுக்கு வந்து அந்த எபிடெர்மிஸ்க்கு மேல ஒரு கியூட்டிகல் அப்படிங்கிற வேக்சி கோட்டிங் இருக்கு. அது டிரான்ஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ஓகேங்க, ஒரு நிமிஷங்க. ஓகே, அடுத்து கியூட்டிகல் இஸ் ஆப்சென்ட் இன் ரூட்ஸ். இங்க பாருங்க, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்தை அதை வச்சுக்கல. ரூட் எங்க இருக்கு? அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அங்க சன்லைட் போகுமா? போகாது. அப்ப அங்க நோ நீட் ஆஃப் என்ன சொல்றது, கியூட்டிகல். கியூட்டிகல்ங்கிறது டிரான்ஸ்பிரேஷனை குறைக்கதான். சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனாதான் டிரான்ஸ்பிரேஷன் அதிகமா நடக்கும். டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு. ஸோ மண்ணுக்கு அடியில் இருக்க ரூட்டுக்கு கியூட்டிகல் தேவையில்லை, அங்க இருக்காது. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். எபிடெர்மிஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது உள்ள இருக்க எல்லா டிஷ்யூக்கும். கியூட்டிகல் இருக்கிறதுனால வாட்டர் லாஸை ரெடியூஸ் பண்ண, டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்க, இது எபிடெர்மிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது லீஃப்ல தான் அதிகமா இருக்கும், ஸ்டெம்லயும் இருக்கும், பட் லீஃப்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ பிரசன்ட் இன் லீஃப் எபிடெர்மிஸ் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டு ஃபங்க்ஷன் தான். ஒன்னு டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, ரெண்டாவது கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு ஹெல்ப் பண்றது. ஓகே, கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச்னா கார்பன் டை ஆக்சைடு போட்டோசிந்தசிஸ் உள்ள எடுத்துக்கும், ஆக்சிஜன் அதிகமா இருக்கிறத வெளியே அனுப்பும். ஸோ அதுதான் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் அப்படிங்கும் போது 3 பார்ட் சேர்ந்தது தான் ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ். ஸ்டொமேட்டல் போர், அது வழியா தான் நமக்கு வாட்டர் லாஸ், டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறது, கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. ரெண்டாவது காட் செல்ஸ். டைகாட்டான் தான் இந்த மாதிரி பீன் ஷேப்ல அல்லது கிட்னி ஷேப்ல இருக்கும் 2 காட் செல்ஸ். அதே மோனோகாட்டா இருந்தா இந்த மாதிரி டம்பிள்ஸ் மாதிரி, கையில அந்த ஜிம்முக்கு போகும்போது டம்பிள்ஸ் எல்லாம் தூக்குவோம் தெரியுங்களா, வீட்டுல கூட செய்யலாம் எக்ஸசைஸ், அது காட் செல்ஸ். சப்சிடரி செல்ஸ்ங்கிறது காட் செல்ஸ் சுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்ஸ் சப்சிடரி செல்ஸ் அப்படிம்போம். ஸ்பெஷலைஸ்ட் எபிடெர்மல் செல்ஸ்ங்க. இந்த 3 சேர்ந்தது ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ். ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ். அப்பர்ச்சர் அப்படின்னு ஒண்ணு வரும். அப்பர்ச்சருக்கும் அப்பேரட்டஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்பர்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு போரோட இன்னொரு பேர், ஓட்டை. இந்த போருக்கு இன்னொரு பேர் தான் அப்பர்ச்சர். ஸோ ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சரையும் ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. Stomatal apparatus is made up of stomatal pore, guard cells and subsidiary cells. Stomatal aperture அப்படின்னா stomatal pore அந்த ஓட்டையோட இன்னொரு பேரு. மோனோகாட்ல பீன் ஷேப், டைகாட்ல டம்பிள் ஷேப், கிராசஸ். மறந்துடாதீங்க, இது காட் செல், காட் செல்லோட ஷேப். நெக்ஸ்ட் எபிடெர்மல் அப்பண்டேஜஸ். இதுல ரூட் ஹேர் வந்து எப்பவுமே யூனிசெல்லுலாரா இருக்குங்க. யூனிசெல்லுலார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிடெர்மிஸ். ஸோ ரூட் எபிடெர்மிஸ்க்கு ரைசோடெர்மிஸ்னு சொல்லுவோம். அதுல ஒரு செல் எக்ஸ்டென்ஷனா இருக்கும். ஏன் இது சிங்கிள் செல் எக்ஸ்டென்ஷனா இருக்கு அப்படின்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல் அப்படின்னா, அப்பதான் அது வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப் பண்றதுக்கு தகுந்த மாதிரி தின்னா மெலிசா இருக்கும். அதனால இது யூனிசெல்லுலார் எக்ஸ்டென்ஷன். ஃபங்க்ஷன் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். சாயில்ல இருந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப் பண்றதுக்கு ரூட் ஹேர் ஹெல்ப் பண்ணுது. ரூட் ஹேர் மட்டும்தான் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை ரூட்ல அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். என்டையர் ரூட்டும் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணல. ரூட் ஹேர் எங்கெல்லாம் இருக்கு அங்க மட்டும்தான் அப்சார்ப்ஷன் நடக்குது. ஏன்னா ரூட் ஹேர் தான் யூனிசெல்லுலார். ஓகேங்க. அண்ட் ரூட் ஹேர் இஸ் ஷார்ட் லிவ்ட், இறந்து போயிடும். அப்ப புது ரூட் ஹேர் வரும். ரூட் ஹேரோட லைஃப் ஸ்பேன் கிட்டத்தட்ட 120 டேஸ்ங்க. அடுத்து ட்ரைகோம்ஸ், ஸ்டெம், ஷூட் சிஸ்டம். லீஃப்ல கூட இருக்கும். ஷூட் சிஸ்டம்னால என்னங்க அர்த்தம்?
above the ground, சாயிலுக்கு மேல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். செல்லுலாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலி மல்டி செல்லுலாரா இருக்கும், சம்டைம்ஸ் யூனிசெல்லுலாராவும் இருக்கலாம். ரூட் ஹேர் இஸ் ஆல்வேஸ் யூனிசெல்லுலார், பட் ட்ரைகோம்ஸ் வந்து மல்டி செல்லுலாராவும் இருக்கலாம், அதே சமயத்துல யூனிசெல்லுலாராவும் இருக்கலாம். பிரான்ச்சாவும் இருக்கலாம், அன்பிரான்ச்சாவும் இருக்கலாம். பட் ரூட் ஹேர் அன்பிரான்ச்டு மட்டும் தான், பிரான்ச்சோட இருக்காது ரூட் ஹேர். ஏன்? அது யூனிசெல்லுலார். பட் இங்க பிரான்ச் இருக்கலாம், பிரான்ச் இல்லாமலும் இருக்கலாம். சாஃப்டாவும் இருக்கலாம், முள்ளு மாதிரி ஸ்டிஃபாவும் இருக்கலாம், செக்ரீட்டரியாவும் இருக்கலாம். செக்ரீட்டரினா என்ன? கிளாண்டோட ஏதாவது ஒரு லேட்டக்ஸையோ இல்ல ஆயிலி சப்ஸ்டன்ஸையோ செக்ரீட் பண்ணலாம். ஃபங்க்ஷன் ட்ரைகோம்ஸும் வாட்டர் லாஸ் டிரான்ஸ்பிரேஷனை குறைக்கிறதுக்கு, ப்ரொடெக்ஷன் முள்ளு மாதிரி இருந்தா மேற ஆடு மாடுங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு செக்ரீஷன். இந்த கிளாண்ட் மாதிரியோட இருந்ததுன்னா அந்த கிளாண்டுலார் ட்ரைகோம்ஸ்னு சொல்லுவாங்க, அது செக்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்க. நெக்ஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பார்க்குறோம். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபார்மிங் வாஸ்குலர் பண்டில்ஸ், ஜைலம், ஃப்ளோயம், இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வாஸ்குலர் பண்டில்ஸா ஃபார்ம் பண்ணுது. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தை காணாமே. ஓகே, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நடுவில் இருக்கிறது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். மேபி பின்னாடி வரதா எனக்கு தெரியல. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்துக்கும் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்துக்கும் இடையில இருக்க என்டையர் டிஷ்யூ, வாஸ்குலர் டிஷ்யூ விட்டுடுங்க, எபிடெர்மல் அவுட்டர் மோஸ்ட் லேயரை விட்டுடுங்க, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய என்டையர் டிஷ்யூவை நம்ம கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிமோ. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செல்ஸாலான லேயர்ஸ் இருக்கும். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு ஃபுட் ஸ்டோரேஜ் பண்றது, அண்ட் ரூட்ல வந்து பேசேஜ் ஃபார் வாட்டர் கண்டக்ஷன். வாட்டர் கண்டக்ஷன் அது வழியா, அதாவது சாயில்ல இருந்து அப்சார்ப் பண்ண வாட்டர் ஜைலத்துக்கு போய் ரீச் பண்ற வரைக்கும் அந்த கிரவுண்ட் டிஷ்யூவை கிராஸ் பண்ணி தான் போகும். ஓகேங்க, இப்போ வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் படிப்போம். ஆமா, வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜைலம், ஃப்ளோயம், அந்த ஜைலம் ஃப்ளோயம் ரெண்டும் சேர்ந்து தான் வாஸ்குலர் பண்டில ஃபார்ம் பண்ணுது. பண்டில்னா என்னங்க? கட்டி வைக்கிறது. ஜைலத்தையும் ஃப்ளோயத்தையும் சேர்த்து கட்டி வச்ச மாதிரி. ஓகேங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பண்டில் டைப்ஸ் வாஸ்குலர் பண்டில்ல, ஓப்பன் வாஸ்குலர் சிஸ்டத்துல ஜைலம் ஃப்ளோயத்துக்கு இடையில கேம்பியம் இருக்கும், நோட் பண்ணிக்கங்க. க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில்ல கேம்பியம் இஸ் ஆப்சன்ட் பிட்வீன் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஜைலம் இருக்கு, உள்நோக்கி இருக்கும், ஃப்ளோயம் இந்த மாதிரி இருக்கு. ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில கேம்பியம் இருந்தா ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில கேம்பியம் இல்லை அப்படின்னா க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில். டோன்ட் ஃபர்கெட். ஓகேங்களா? ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் டைகாட் பிளான்ட்ஸ்ல இருக்கும், க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில் மோனோகாட் பிளான்ட்ஸ்ல இருக்கும். சரி, ரேடியல் வாஸ்குலர் பண்டில், கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். ஸ்டெம்ல ஜைலம், ஃப்ளோயம் இந்த ரெண்டும் ஒரே ரேடியஸ்ல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஸ்டெம்ல. அது மோனோகாட்டா இருக்கலாம், டைகாட்டா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா கன்ஜாயிண்ட், ஜாயிண்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரேடியல்னா என்ன? வாட்ச்ல பாத்துருக்கீங்கல்ல, ஜைலம் ஒரு ரேடியஸ்ல, ஃப்ளோயம் ரேடியஸ், ஜைலம் ஃப்ளோயம், ஜைலம் ஃப்ளோயம், இந்த மாதிரி மாறி மாறி அரேஞ்ச் ஆகியிருந்தா, அதாவது ஃப்ளோயமும் ஜைலமும் வேற வேற ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆகி இருந்தா அதுக்கு பேரு ரேடியல் வாஸ்குலர் பண்டில். ரேடியலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னங்க? ஆர். ரூட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ல கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டிலா இருக்கும். அடுத்து, ஸோ டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட் டிஃபரன்ஸ். டைகாட் ரூட்ல அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிப்ளம்மா. எபிப்ளம்மாங்கிறது எபிடெர்மிஸோட இன்னொரு பேரு தான். எபிடெர்மிஸை நம்ம ரூட்ல எபிப்ளம்மா அப்படின்னு சொல்லுவோம், நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரூட் ஹேர்ஸ் பிரசண்டா இருக்கும் பிகாஸ் ரூட் அப்சர்ப்ஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். கார்டெக்ஸ் வந்து பேரன் கைமானால மட்டும் ஆனது. கார்டெக்ஸ்ங்கிறது என்டையர் டிஷ்யூ பிரசன்ட் பிட்வீன் எபிடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ. இந்த பாயிண்ட் எக்ஸாம்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் இஸ் எண்டோடெர்மிஸ். நோட் பண்ணுங்க, எண்டோடெர்மிஸ்ங்கிறது தனியான ஆள் கிடையாது, கார்டெக்ஸோட ஒரு பார்ட் தான். கார்டெக்ஸோட இன்னர் மோஸ்ட் லேயர் யாருன்னா எண்டோடெர்மிஸ். டோன்ட் ஃபர்கெட். அதுக்கடுத்து, எண்டோடெர்மிஸ் ஹேஸ் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் மேட் அப் ஆஃப் சூபரின். சூபரின்ங்கிறது இம்பர்வியஸ் டு வாட்டர்.
வாட்டரை அலோ பண்ணாத ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சூபரின். ஸோ இந்த சூபரின் வந்து நமக்கு அந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஃபார்ம்ல, காஸ்பேரியே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் முதல்ல அப்சர்வ் பண்ணாரு. இந்த ஸ்ட்ரிப்ஸ்னா திக்கா இருக்கு, பட்டையா. அந்த பட்டை எதனால ஆயிருக்குன்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சூபரின்ங்கிற கெமிக்கல்னால ஆனது. இந்த சூபரின் வாட்டரை அலோ பண்ணாது. ஸோ காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்னு அதுக்கு பேர் வச்சாரு. இது எதுக்காக இருக்கு அப்படின்னா, எங்க இருக்கு அப்படின்னா எண்டோடெர்மிஸ்ல இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி இருக்கும். எங்க சைலம் இதுதாங்க சைலம், இதுதான் சைலம். எங்க சைலம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல மட்டும் இருக்காது. எங்க சைலம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல மட்டும் இருக்காது, மீதி இடத்துல எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? எங்க சைலம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல மட்டும் இருக்காது, மீதி இடத்துல எல்லாம் இருக்கும். சைலத்தை விட்டுடுங்க. ஓகே, இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் சைலம்க்கு ஆப்போசிட்ல மட்டும் இருக்காது, மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கும். எதுக்குன்னா வாட்டர் இப்படியே உள்ள வருது, உள்ள வந்து இந்த சைலத்துக்கு ஆப்போசிட் வழியா சைலத்துக்குள்ள போயிடுது. உள்ள போன வாட்டர் திருப்பி வெளியே வராம இருக்கிறதுக்கு, உள்ள போன வாட்டர் உள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. அதுக்கான ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி வாட்டர் அலோ பண்ணாத காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் சைலம் இருக்கிற செல்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க எபிடெர்மல் லேயர்ல மட்டும் இருக்காது, மற்ற எபிடெர்மிஸ் செல்ஸ்ல எல்லாம் இருக்கும். ஏன்னா உள்ள போன வாட்டர் வெளியே வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் உள்ள போறதுக்கு இருக்க செல்ஸ்ல மட்டும் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இல்லைங்கிறீங்கல்ல, அவங்களுக்கு பேரு பேசேஜ் செல். பேசேஜ் செல். அப்போ எண்டோடெர்மிஸ்ல ரெண்டு பார்ட், ஒன்னு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸோட இருக்கிறது உள்ள போன வாட்டரை வெளியே விடாம தடுக்கிறது, இன்னொன்னு பேசேஜ் செல். எக்ஸாக்டா சைலத்துக்கு ஆப்போசிட்ல காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இல்லாம இருந்தா அதுக்கு பேரு பேசேஜ் செல், வாட்டரை உள்ள அலோ பண்றதுக்கு. உள்ள போன வாட்டர் வெளியே வராம இருக்க மற்ற செல்ஸ்ல எல்லாம் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகேங்க. சோ ஜஸ்ட் இன்சைட் தி எண்டோடெர்மிஸ் பெரிசைக்கிள் இருக்கு. எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள பெரிசைக்கிள்ங்கிற ஒரு லேயர் இருக்கு. ஓகேங்க. சோ பெரிசைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் இது வந்து நீட்ல ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. லேட்ரல் ரூட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து ரூட் ஹேர். ஓகேங்களா? லேட்ரல் ரூட்ஸ் இங்க பெரிடர்மிஸ்ல இருந்து உள்ள இருந்து இப்படி ஃபார்ம் பண்ணி வெளியில வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டை பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கறது. லேட்ரல்னா சைட்ல வர ரூட்ஸ் அர்த்தம். வாஸ்குலர் கேம்பியம் வந்து செகண்டரி க்ரோத் அப்பதான் ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், நம்ம பாக்குறது டைகாட் ரூட் சார், இங்க எங்க கேம்பியம் இருக்கு? கேம்பியம் அப்படிங்கிறது ரூட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரூட்ல இருக்காது, செகண்டரி க்ரோத் அப்ப ஃபார்ம் பண்ணும். ஓகேங்க. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்க. கன்ஜங்டிவ், ஜங்ஷன் வருதுங்களா? ஜங்ஷன் என்ன? ரெண்டு பேர் மீட் பண்ற இடம். சோ இங்க சைலம் அண்ட் ஃப்ளோயம். இது ஃப்ளோயம் ப்ளூ கலர்ல இருக்கிறது, இந்த இது சைலம். சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில ஒரு டிஷ்யூ இருக்கு. அந்த டிஷ்யூவை ரெண்டும் ஜங்ஷன், ரெண்டும் மீட் பண்ற இடங்கிறதுனால கன்ஜங்ஷன், கன்ஜங்டிவ் டிஷ்யூ அப்படிம்போம். ஸோ கன்ஜங்டிவ் டிஷ்யூ இஸ் பிரசன்ட் பிட்வீன் சைலம் அண்ட் ஃப்ளோயம். யூஸ்வலி 2 to 4 சைலம் அண்ட் ஃப்ளோயம் பேச்சஸ் இருக்கும். பட் எத்தனை சைலம் பேச்சஸ் இருக்கோ அத்தனை ஃப்ளோயம் இருக்கும். இங்க பாருங்க, 1 2 3 4 சைலம் இருந்தா ஃப்ளோயமும் 1 2 3 4 இருக்கும். ஏன்னா சைலம் ஃப்ளோயம்னு ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால நம்பர் ஆஃப் சைலம் பேச்சஸும் ஃப்ளோயம் பேச்சஸும் ஈவனா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ பித் இஸ் ஸ்மால் ஆர் இன்கான்சிபிகுவஸ். இன்கான்சிபிகுவஸ்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கே தெரியாது, இருக்கிற மாதிரியே இருக்காது, இல்லைன்னா ஆப்சன்ட். அதுதான் டைகாட்ல பித்து குட்டியா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. டிஷ்யூ இன்சைட் எண்டோடெர்மிஸ் ஃபார்ம் ஸ்டில். எண்டோடெர்மிஸ்குள்ள இருக்க என்டையர் டிஷ்யூ, எண்டோடெர்மிஸ்குள்ள யார் இருக்கா? பெரிசைக்கிள் இருக்காங்க, வாஸ்குலர் பண்டில் இருக்காங்க, பித் இருக்காங்க, பிவிபி. இவங்க ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்டீல்ங்கிறது யாரு? பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில், பித், மூணு பேரும் சேர்ந்தது. ஓகேங்க. நெக்ஸ்ட் மோனோகாட் ரூட். என்டையரா இப்ப நம்ம படிச்ச எல்லாம் சேம் தான், இதுல என்ன இருக்கோ அதே தான். பட் சைலம் அண்ட் ஃப்ளோயம் பேச்சஸ், ஆக்சுவலி ஃப்ளோயம் இப்படி இருக்காது, ஃப்ளோயம் இங்க இருக்கும். சைலம் ஃப்ளோயம், 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 சைலம் ஃப்ளோயம்னு இருக்கும். ஸோ சைலம் ஃப்ளோயம் பேச்சஸ் 2 அல்லனா 4 தான் டைகாட்ல இருக்கும். பட் இங்க 6 ஆர் மோர் தென் 6 சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும்.
பாலி ஆர்க்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் பாலி ஆர்க். பாலினா மெனி, ஆர்க்குங்கிறது பேச்சஸ். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் பேச்சஸ் மோர் தென் 6 இருக்கும். அதே நம்ம வந்து டைகாட்ல டெட்ரார்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, 4 பேச்சஸ் தான் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். ஓகேங்க. ஸோ ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து 6 ஆர் மோர் தென் 6 ஜைலம் பண்டில்ஸ் இருக்கிறதுனால பாலியார்க் அப்படிமோ. பித் வந்து நமக்கு டைகாட்ல தெரியவே தெரியாது, குட்டியா இருக்கணும். இங்க தெளிவா லார்ஜ் பித் சென்டர்ல இருக்கும். பித் அப்படின்னா மெடுல்லா, சென்டர் பார்ட் ஆஃப் த ரூட் ஸ்டெம் நம்ம பித்துன்னு சொல்லுவோம். இங்க செகண்டரி growth மோனோகாட்ல கிடையவே கிடையாது. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஸ்டெம். டைகாட் ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் எபிடெர்மிஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் அண்ட் ஹேஸ் கியூட்டிக்கல். இங்கேயும் நமக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ் தான். மேபியர், ட்ரைகோம்ஸ் அண்ட் ஃபியூ ஸ்டொமேட்டா. லீவ்ஸ்ல தான் ஸ்டொமேட்டா ஜாஸ்தியா இருக்கும். பட் இங்க ஸ்டொமேட்டா கொஞ்சம் குறைவா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். உட்டி ஸ்டெம்லாம் ஸ்டொமேட்டா இருக்காது. யங் ஸ்டெம்ல ஃபியூ ஸ்டொமேட்டா இருக்கும். ட்ரைகோம்ஸ் இருக்கும், ஹேர்ஸ் அவுட் க்ரோத் இருக்கும், அப்பண்டேஜஸ். ஓகேங்க. இங்க கார்டெக்ஸ் கிரவுண்ட் டிஷ்யூலங்க ஹைப்போடெர்மிஸ் இருக்கு. ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிறது கோலன் கைமானால ஆனது. இதுல டைகாட் ஸ்டெம்ல ஹைப்போடெர்மிஸ் கோலன் கைமா எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். மெக்கானிக்கல் சப்போர்ட்னா என்ன, பிளான்ட் காத்துல ஆடுது உடையாம இருக்க ஹெல்ப் பண்றது. காத்துல ஆடும் போது வளைஞ்சதுன்னா பிரேக் ஆகாம இருக்க ஹெல்ப் பண்றது தான் நம்ம மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கார்டிகல் லேயர்ஸ் வந்து அடுத்து நமக்கு ஹைப்போடெர்மிஸ்க்கு அடுத்து பேரன் கைமானால ஆனது. அப்புறம் எண்டோடெர்மிஸ். நம்ம சொன்ன மாதிரி எண்டோடெர்மிஸ் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் லேயர். இதுல ஸ்டார்ச் அதிகமா இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஸ்டெம்ல மட்டும், அதுவும் டைகாட் ஸ்டெம்ல மட்டும் எண்டோடெர்மிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்டார்ச் ஷீத். ஷீத்னா கம்ப்ளீட் கவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ச் அதுல அதிகமா கொட்டி கிடக்கு. ஸோ ஸ்டார்ச் ஷீத் கம்ப்ளீட் கவரா இருக்கு. எண்டோடெர்மிஸ்ல அதிகமான ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்றோம். பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் வந்து செமி லியூனார் பேச்சஸ். லியூனார்னா என்னங்க, நிலா. செமி லியூனார்னா அரை வட்ட நிலா. இங்க பாருங்க, இதுதான் செமி லியூனார் பேச்சஸ். ரெட்டுக்கு ரெட்டு தெரிய மாட்டேங்குது, செமி கிரீனுக்கு கிரீனும் தெரியாது. அப்ப என்னதான் வைக்கிறது, ப்ளூ. ஓகே, இங்க பாருங்க செமி லியூனார் பேச்சஸ் இருக்குங்களா. என்ன கலர் வச்சாலும் நமக்கு செமி லியூனார் பேச்சஸ். இதுதான் பெரிசைக்கிள். பேட்ச் பேட்சா விட்டு விட்டு இருக்கிறதுனால செமி லியூனார் பேச்சஸா நமக்கு பெரிசைக்கிள் இதுல இருக்கு. ஓகேங்க. ஸ்க்ளீரன் கைமா above the phloem. அண்ட் இந்த பேச்சஸ் எதனால ஆனது, ஸ்க்ளீரன் கைமானால ஆனது. ஸ்க்ளீரன் கைமா. இந்த ஸ்க்ளீரன் கைமா பேச்சஸ், பெரிசைக்கிள் பேச்சஸ் யாருக்கு மேல இருக்கா, ஃப்ளோயத்துக்கும் மேல தொப்பி போட்ட மாதிரி இருக்கிறாங்க. ஸோ மெடுல்லரி ரேஸ் அப்படிங்கிறது வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு இடையில இருக்கு. வாட் இஸ் மெடுல்லரி ரேஸ்? நடுவுல இருக்கிறத பித்துன்னு சொல்லுவோம். பித்துக்கு சயின்டிபிக் நேம் மெடுல்லா. மெடுல்லா. இந்த மெடுல்லாங்கிறது இந்த ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில அப்படி ரேஸ் மாதிரி போயிட்டு வருது. இப்படி மெடுல்லா வட்டமா இருக்காம வட்டத்துல இருந்து இப்படி ரேஸ் மாதிரி ரெண்டு வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில இப்படி போயிட்டு வரதுனால இத வந்து மெடுல்லரி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடுல்லரி ரேஸ். ஓகேங்களா. சரி. வாஸ்குலர் பண்டில்ஸ் ரிங் ஷேப்ல டைகாட்ல அரேஞ்ச் ஆகி இருக்கு. கன்ஜாயிண்ட். கன்ஜாயிண்ட்னா என்னங்க, ஜைலமும் ஃப்ளோயமும் ஒரே ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆயிருந்தா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அரேஞ்ச் ஆயிருந்தா கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். ஓப்பன்னா என்னங்க, ஜைலம் ஃப்ளோயத்துக்கு இடையில கேம்பியம் இருக்கு. எண்டார்க்னா என்ன, என்னங்க, ஓகே, எண்டார்க். எண்டார்க் ரொம்ப முக்கியம். எண்டோ அப்படின்னா உள்ள நோக்கி இருக்கிறது. ஆர்க்னால இங்க ஜைலம், பாலியார்க், டெட்ரார்க். ஸோ ஜைலம். இந்த ஜைலத்துல புரோட்டோசைலம் அண்ட் மெட்டாசைலம்னு ரெண்டு இருக்குங்க. புரோட்டோசைலம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு, மெட்டாசைலம்ங்கிறது மெச்சூர் லேட்டர் ஃபார்ம்டு. புரோட்டோசைலம் குட்டியா இருக்கும், மெட்டாசைலம் பெருசா இருக்கும். புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பித் சென்டர் இருந்தா அதை எண்டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெம்ல எண்டார்க்கா இருக்கும்.
அப்ப ரூட்ல எப்படி சார் இருக்கும்? இது அப்படியே தலைகீழா இருக்கும். புரோட்டோசைலம் வெளிநோக்கி இருக்கும், மெட்டாசைலம் உள்நோக்கி இருக்கும். அப்ப மெட்டாசைலம் வந்து எக்ஸார்க், சாரி புரோட்டோசைலம் தான் நீங்க சொல்லணும், எக்ஸார்க். சோ ரூட்ல எக்ஸார்க், ஸ்டெம்ல எண்டார்க். ஸ்டெம்ல எண்டார்க் சைலம், ரூட்ல எக்ஸார்க் சைலம். ஸ்டெம் என்னன்னு முடியுது? எம், என், மென்னு ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெம் எண்டார்க், எமன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரூட்டுக்கு ஆப்போசிட், அவ்வளவுதான். யமன், யமதர்ம ராஜா, யமன் சொல்றாங்களா, ஸ்டெம் எண்டார்க். அப்ப ரூட்டுக்கு அதுக்கு ஆப்போசிட் எக்ஸார்க். ஆர்க், ஆர்க்னா சைலத்தை குறிக்குது. புரோட்டோசைலம் உள்நோக்கி இருந்தா எண்டார்க், எண்டோ ஸ்டெம்ல. எக்ஸோ வெளியில எக்ஸார்க். புரோட்டோசைலம் வெளிநோக்கி இருக்கும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், சென்டர் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் இஸ் பித். மோனோகாட் ஸ்டெம். எபிடெர்மிஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கு வித் கியூட்டிக்கல். ட்ரைகோம்ஸ் ஜெனரலி ஆப்சென்ட், மேபி இருக்கலாம் பட் மோஸ்ட்லி இருக்காது. ஸ்டொமேட்டா இருக்கலாம், கம்மியா இருக்கும். அப்புறம் ஹைப்போடெர்மிஸ், இதுல மோனோகாட்ல ஹைப்போடெர்மிஸ் வந்து ஸ்க்ளிரன் கைமா, டைகாட்ல ஹைப்போடெர்மிஸ் கோலன் கைமா, மறந்துடாதீங்க. ஸோ ஹைப்போடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளிரன் கைமேட்டஸ் இன் மோனோகாட். உங்களுக்கு நான் பாடம் நடத்தணும்னா எம்எஸ்சி படிச்சிருக்கணும் மினிமம். அப்ப மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்கணும். மோனோகாட்ல கோலன் கைமா வந்து, சாரி ஹைப்போடெர்மிஸ் வந்து ஸ்க்ளிரன் கைமா. அதே போல நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் டிபி வச்சிருப்பீங்க. டைகாட்ல ஹைப்போடெர்மிஸ் பேரன் கைமா, மறந்துடாதீங்க. ஓகேங்க. அண்ட் ஹைப்போடெர்மிஸ்னாலே மெக்கானிக்கல் சப்போர்ட் தான். ஓகே, பிளான்ட் உடஞ்சிடாம இருக்க. கிரவுண்ட் டிஷ்யூ அன்டிஃபரன்ஷியேட்டட் இன்டு கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித். ஸோ கார்டெக்ஸ் இருக்காது, எண்டோடெர்மிஸ் இருக்காது, பெரிசைக்கிள் இருக்காது, பித் இருக்காது. இதுல எதுவுமே இருக்காது மோனோகாட் ஸ்டெம்ல. There is no cortex, no endodermis, no pericycle, no pith. Vascular bundles வந்து scattered இருக்கும். ஆக்சுவலி இந்த டயக்ராம் அப்படியே வரிசையா இருக்க மாதிரி இருக்கு. இப்படி கண்ணா பின்னான்னு மண்டை ஓட்டு வடிவத்துல கண்ணா பின்னான்னு வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கும். இந்த டயக்ராம் மட்டும் விட்டுருங்க தயவு செய்து, இந்த டயக்ராம் தப்பா இருக்கு. ஸோ தெரிச்சு விட்ட மாதிரி ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டில் நிறைய இருக்கும். இதை வந்து அட்டாக்டோஸ்டீல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோகாட் ஸ்டெம்ல இருக்க வாஸ்குலர் பண்டில்ஸ் ஸ்கேட்டர்டா இருக்கு, ரிங் ஷேப்ல இல்ல, ஸ்கேட்டர்டா இருக்கு. அதனால அதுக்கு பேர் அட்டாக்டோஸ்டீல். கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் தெரியும் உங்களுக்கு, சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ரேடியஸ்ல இருந்தா அது கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில், ஃப்ளோயம் டுவர்ட்ஸ் அவுட்டர் சைட், சைலம் டுவர்ட்ஸ் சென்ட்ரல் சைடு, இந்த மாதிரி இருக்கிறது கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில். க்ளோஸ்ட், there is no cambium between xylem and phloem. எண்டார்க், புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ அதுதான் எண்டார்க்னு சொல்றோம். ஸ்டெம்னாலே எண்டார்க் தான். ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் சரௌண்டட் பை எ ஸ்க்ளிரன் கைமேட்டஸ் பண்டில் ஷீட். பண்டில், வாஸ்குலர் பண்டிலை சுத்தி ஸ்க்ளிரன் கைமானால் ஆன ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து நம்ம பண்டில் ஷீட் அப்படின்னு சொல்றோம். எதுல இருக்குங்க? மோனோகாட் ஸ்டெம்ல. பெரிஃபரல் பண்டில்ஸ் ஜெனரலி ஸ்மாலர் தென் த சென்ட்ரல் ஒன்ஸ். நடுவில் போக போக பெரிய வாஸ்குலர் பண்டிலா இருக்கும், ஓரத்துல இருக்க குட்டி வாஸ்குலர் பண்டில்ஸா இருக்கும். பெரிஃபரல்னா ஓரமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃப்ளோயம் பேரன்கைமா ஆப்சென்ட், இது நீட் கொஸ்டின், நோட் பண்ணுங்க. மோனோகாட் ஸ்டெம்ல ஃப்ளோயம் பேரன்கைமா ஆப்சென்ட். மோனோகாட் ஸ்டெம்ல ஃப்ளோயம் பேரன்கைமா ஆப்சென்ட். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், மோனோகாட் ஸ்டெம் ஃப்ளோயம் பேரன்கைமா ஆப்சென்ட். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் present within the bundles. ஒவ்வொரு பண்டில்லையும் இந்த வாய் மாதிரி தெரியுது பாத்தீங்களா, வட்டமா, அது வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் நமக்கு மோனோகாட்ல இருக்கு. அதான் மோனோகாட் ஸ்டெம். அது கரும்பா இருக்கலாம், நெல்லா இருக்கலாம், சோளமா இருக்கலாம். உடச்சிங்கனாலே ஸ்டெம்ல தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்கும், பிகாஸ் ஆஃப் த வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ். சைலத்துல இருக்க வாட்டரோட இருக்கக்கூடிய கேவிட்டிஸ்னாலங்க. சரி, நெக்ஸ்ட் டார்சி வென்ட்ரல் லிஃப், டைகாட் லிஃப் அண்ட் மோனோகாட் லிஃப் பார்க்க போறோம். டார்சினா மேல, வென்ட்ரல்னா கீழே. இங்க பாருங்க, இந்த லேயர் பாலிசைட் பேரன்கைமா, இது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த லேயர் அடுக்கி வச்ச தீக்குச்சி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. இது வந்து கண்ணா பின்னான்னு செல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர் மீசோஃபில்ல இருந்தா டார்சல் சைடு ஒரு டைப் ஆஃப் செல், வென்ட்ரல் சைடு கீழே ஒரு டைப் ஆஃப் செல் இருந்ததுன்னா அதுக்கு பேரு டார்சி வென்ட்ரல் லீஃப். டைகாட்ல மட்டும்தான் இருக்கும்.
டார்சல் சைட்ல பேலிசேட் பேரன்கைமா, இப்படி உருண்டையா அடுக்கி வச்ச மாதிரி இருந்தாலே அதுக்கு பேர் பேலிசேட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வென்ட்ரல் சைட்ல ஸ்பாஞ்சி பேரன்கைமா, லூஸ்லி அரேஞ்சு செல்ஸ் வட்டமா, அத ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஸோ அப்பர் பேலிசேட் லோயர் ஸ்பாஞ்சின்னு இருந்தா அதை வந்து நம்ம டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயின் பார்ட்ஸ் அப்பர் எபிடெர்மிஸ் அடாக்சியல் சைட்ல இருக்கு, பேலிசேட் பேரன்கைமா அடாக்சியல் சைட்லயும், ஸ்பாஞ்சி பேரன்கைமா அபாக்சியல் சைட்லயும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. பேலிசேட் அடாக்சியல் பேட், ஸ்பாஞ்சி அபாக்சியல் சாப். ஓகே, இல்லைன்னா அபாக்சியல் சைட்ல ஸ்பாஞ்சி பேரன்கைமா ஆப்ஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்க. ஸோ லோயர் எபிடெர்மிஸ்ல அதாவது அப்பர் எபிடெர்மிஸை ஒட்டி அடாக்சியல் பேலிசேட் பேரன்கைமாவும், லோயர் எபிடெர்மிஸை ஒட்டி ஸ்பாஞ்சி பேரன்கைமாவும் இருக்கு. லோயர் எபிடெர்மிஸ்க்கு மேல ஞாபகம் வச்சுங்க. ஸோ மீசோஃபில்ல தான் உங்களுக்கு வந்து மீசோனா மிடில், ஃபில்னா லீஃப், லீஃபோட மிடில் பார்ட்ல பேலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா மிடில் ஆஃப் த லீஃப்ல இருக்கு. அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ்க்கு இடையில இருக்கிறது தான் மீசோஃபில். வாஸ்குலர் பண்டில் சென்டர்ல இருக்கு, அந்த வெயின்ஸ்ல இருக்கும், வெயின்ல. ஸோ போத் சர்ஃபேஸ் ஹேவ் எபிடெர்மிஸ், 2 எபிடெர்மிஸ் இருக்கு வித் கியூட்டிக்கிள். லோயர் எபிடெர்மிஸ்ல அதிகமான ஸ்டொமேட்டா டைகாட் லீஃப்ல இருக்கும். ஏன்னா லோயர் எபிடெர்மிஸ்ல அதிகமான ஸ்டொமேட்டா இருந்தா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா நடக்கும், டிரான்ஸ்பிரேஷன் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்குங்க. அதுக்கடுத்து மீசோஃபில் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பேலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. மீசோனா மிடில், ஃபில்னா லீஃப். ஸோ அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோயர் எபிடெர்மிஸ்க்கும் இடையில மீசோஃபில் இருக்கு. மீசோஃபில்ல 2 டைப் ஆஃப் பேரன்கைமா இருக்கு, ஒன்னு பேலிசேட் பேரன்கைமா, இன்னொன்னு ஸ்பாஞ்சி பேரன்கைமா. பேலிசேட் பேரன்கைமா அப்பர் சைட்ல இருக்கு, அதிகமான போட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸ்பாஞ்சி பேரன்கைமா கீழே இருக்கு. ஓகே, நிறைய லூஸ்லி அரேஞ்ச் ஏர் ஸ்பேசஸோட இருக்கிறது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து வெயின்ஸ்ல தான் இருக்கு. மிட்ரிப் பெரிய பெரிய வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கும், சைட்ல இருக்க வெயின்ஸ்ல குட்டி குட்டி வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கும். ஓகேங்க. வாஸ்குலர் பண்டில சுத்தி பண்டில் ஷீத் அப்படிங்கிற லேயர் இருக்கு, மறந்துடாதீங்க. ஷீத்னா கவர். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெம் படிச்சோம் இல்லையா, மோனோகாட் லீஃப். ஓகே, மோனோகாட் லீஃபை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ் அப்படியே தான் இருக்கும். 2 சைட்லயுமே ஈவனா என்ன இருக்குங்க, ஸ்டொமேட்டா இருக்கும். அண்ட் இடையில இருக்கக்கூடிய டிஷ்யூல டிஃபரன்ஸ் இருக்காது. மோனோகாட் லீஃப்ல பேலிசேட் பேரன்கைமா ஸ்பாஞ்சி பேரன்கைமாங்கிற டிஃபரன்ஸ் இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். அப்புறம் அந்த ஸ்டொமேட்டா, அந்த அப்பர் எபிடெர்மிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்க மோட்டார் செல்ஸ், புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் இருக்கும். ஏன்னா வாட்டர் லாஸ் ஆகிறத குறைக்கிறதுக்கு அந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் வாட்டரே இல்லை அப்படிங்கும் போது லீஃபை சுருட்டி வச்சுக்கும். எப்ப வாட்டர் இருக்கோ அப்ப அந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ் ஸ்டர்ஜ் ஆகி லீஃபை ஓபன் பண்ணும். அது மோனோகாட் லீஃப்க்குங்க. சரி, இப்போ டைகாட் ஸ்டெம் மோனோகாட் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் எபிடெர்மிஸ்ல கியூட்டிக்கல் அண்ட் ட்ரைகோம்ஸ் இருக்கும். மோனோகாட் ஸ்டெம்லயும் கியூட்டிக்கல் இருக்கும், ஜென்ரலி ட்ரைகோம்ஸ் இருக்காது. ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சது தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்துக்கான நோட்ஸ் அண்ட் மோனோகாட் லீவ்ஸ்க்கான நோட்ஸை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். செகண்டரி க்ரோத் நமக்கு கிடையாது, செகண்டரி க்ரோத் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? எஸ்டர்டே டவுட் கேட்குறாங்க, ஹாஃப் இன்ஃபீரியர் பெரிகைனஸை ஹாஃப் சுப்பீரியர்னு சொல்லலாமா? 100% சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஹாஃப் இன்ஃபீரியர் அண்ட் ஹாஃப் சுப்பீரியர் ரெண்டுமே ஒண்ணுதான், தாராளமா சொல்லலாம். ஹாஃப் இன்ஃபீரியர் ஹாஃப் சுப்பீரியர் போத் ஆர் சேம், சிமிலர் தான், ஒரே மீனிங் தான்ப்பா, சொல்லலாம்ப்பா. எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிலாம். வாட் டைப் ஆஃப் கொஸ்டின் தே வில் ஆஸ்க் இன் ஃபேமிலி சார்? ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் சொல்றேன், ஃபேமிலியை மென்ஷன் பண்ணி இந்த ஃபேமிலியில என்ன மாதிரி ஃப்ரூட் இருக்கு, இந்த ஃபேமிலியில எந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு அந்த மாதிரி கேட்டதில்லை. பட் அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், உதாரணத்துக்கு வெக்சிலரி எஸ்டிவேஷன் எதுல இருக்கு? ஃபேபேசி, பேப்பிலனேசி, ஃபேபேசி பிளான்ட்ல இருக்கு. அந்த லெக்யூம் பிளான்ட்ஸ்லாம் வெக்சிலரி எஸ்டிவேஷன் இருக்கு. அண்ட் பெரி ஃப்ரூட் நமக்கு சொலனேசியில இருக்கு. ஸோ அந்த ஃபேமிலியில என்ன இருக்குன்னு கேட்காம
அந்த பிளாசன்டேஷன், மார்ஜினல் பிளாசன்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி கேட்கறாங்க. ஃப்ளோரல் ஃபார்முலாவை கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு டிஃபிகல்ட்டா கேட்கணும்னா ஃப்ளோரல் டயகிராம் கொடுத்து கூட கொஸ்டின் கேட்கலாம். ஃப்ளோரல் டயகிராம் கொடுத்து இது எதை மென்ஷன் பண்ணுது? கேலிக்ஸா, கொரல்லாவா, பீரியந்தா அல்லது கைனீசியம் சுப்பீரியர்னா எப்படி வந்து நமக்கு ஃப்ளோரல் ஃபார்முலால மென்ஷன் ஆகி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் தான் இது வரைக்கும் ஃபேமிலிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செமி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் இது வரைக்கும் கொஸ்டின் வந்திருக்கு. ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயகிராம் பேஸ் பண்ணி கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிளாசன்டேஷன், அதுக்கப்புறம் அந்த ஏஸ்டிவேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் இது வரைக்கும் வந்திருக்கு. பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில என்ன இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின் இது வரைக்கும் வந்தது இல்லப்பா. ஆல் ஃபேமிலிஸ் பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஆல் ஃபேமிலிஸ் பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன். சொலனேசி மட்டும் நீங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது படிங்க. மீதி ஃபேமிலிஸோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, நாளைக்கு காலையில நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் ரெக்கார்டட் கிளாஸ். பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் ஃபுல் லைவ் கிளாஸ் இல்லைங்களா? லைவ் கிளாஸ் கட் ஆகியிருக்கா? பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் லைவ் கிளாஸ் கட் ஆகி இருக்குங்களா? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் தான் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அதுதான் நான் லைவ் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா கட் ஆகிருந்தது. பட் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் நம்ம வந்து ஃபுல்லா டீச் பண்ணி லைவ் வீடியோவே இருக்கேப்பா, இல்லைங்களா? அது நான் செக் பண்றேன்ப்பா. ஏன்னா நிறைய தடவை கேட்டீங்க ரெக்கார்ட் கிளாஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். பட் அது நம்ம ரெக்கார்டட் வீடியோ லைவ் வீடியோலயே நீங்க லைவ் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா இருக்குமே. அதை நான் செக், நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணுங்க லைவ் செக்ஷன்ல. நானும் செக் பண்றேன். ஓகேங்களா? மேபி நேம் மாறி இருக்கலாம். நான் செக் பண்றேன். ரிவிஷன் கிளாஸ் எப்போ ஓவர் ஆகும் அப்படின்னா ஏப்ரல் 23 எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்மிங் சண்டே நம்ம வந்து பிளான் பிசியாலஜி வரைக்கும் முடிச்சிருவோம். கம்மிங் சண்டே ஓகேங்களா? பிளான் பிசியாலஜி வரைக்கும் மண்டே டியூஸ்டேக்குள்ள நான் வந்து உங்களுக்கு இது முடிச்சிருவேன். எது அதர் அந்த ஹியூமன் பிசியாலஜி முடிச்சிருவோம்ப்பா. ஹியூமன் பிசியாலஜிலாம் 2 சாப்டரா நடத்துவோம். ஏன்னா குட்டி குட்டி சாப்டர்ஸ் தான், டாபிக்ஸ் கம்மியா தான் இருக்கும். அதனால நம்ம ஏப்ரல் 23 இஸ் அவர் இது எண்ட் முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஏப்ரல் 23 ரிவிஷன் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். ஓகே, பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் சாப்டருக்கு இல்லை, நான் செக் பண்ணிடுறேன். செக் பண்ணி உங்களுக்கு திருப்பி அப்லோட் பண்ணிடுறேன்ப்பா. ஷியோர். ஓகேங்க, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சரிங்க, நாளைக்கு காலையில நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்.